இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நேராக ஃப்ரிட்ஜு கிட்ட போயாச்சு. உள்ளே போயிட்டு ஐஸ் க்யூப் எடுத்து வெளில வச்சுட்டேன். ஏன்னா இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் வெளியே எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அப்புறம் அப்படியே கடகடன்ட்டு ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பல் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து அப்படியே பல் விளக்க ஆரம்பிச்சோடனே அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்சில் ஃபுல்லாக கொப்பளமாக வந்ததுனால ஐஸ் எடுத்து அப்படியே மூஞ்சில் 2 சொல்லிட்டு அடுத்து ஒர்க் அவுட்க்கு தேவையான டூல்ஸ்லாம் தூக்கிட்டு மேலே பால்கனிக்கு வந்துட்டேங்க. அப்படியே வச்சுட்டு போயிட்டு வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி செஸ்ட் ட்ரைசெப்ஸுங்கனால ஃபஸ்ட்டு தம்பிள் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒரு 3 செட் வேரியேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தம்பிள் ப்ரெஸ்க்கு க்ளோஸ் ப்ரெஸ்க்கு போயிட்டேன். அதுலேயும் அப்படியே ஒரு 3 செட்டு 15 ரெப்ஸ் பண்ணிட்டேன். அது முடித்து பார்த்தோன்னா நல்லா வந்து பம்ப் ஆகணும்னு சொல்லிட்டு டிக்ளைனில் புஷ்அப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அளவு வச்சு எப்படி அளவு வைக்கிறேன்னு வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதே மாதிரி அளவு வச்சு நீங்களும் பண்ணுங்கள். நானும் அப்படியே அளவு வச்சு கடகடன்னு பண்ணிவிட்டு அப்படியே பம்ப் பண்ணி பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி இந்த செட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 வேரியேஷனையும் பம்ப் பாருங்கள் எப்போ இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. அந்தளவுக்கு பம்பு தான் எனக்கு இருந்தது. நான் கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கம்மியாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்கல் க்ரன்ச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதையும் தம்பிள்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கை ஃபுல்லாக அப்படியே எரியிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பவராக இருக்கும். இது முடிச்சுட்டு அப்படியே வந்து பேக் கிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் கிக் வந்து பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் டன் முடிச்சிட்டேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.